இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா இரண்டு இபாதத்துக்களை உச்ச இபாதத்துக்களாக அடையாளப்படுத்தி அந்த இரண்டு இபாதத்துக்களுக்கும் அல்லாஹ் பெயர் போட்டு அழைத்த ஒரு உயர்ந்த இபாதத்து என்றால் முதலாவது ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தையும் உடலையும் உயிரையும் எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிற அந்த முஜாஹித். இதுதான் இஸ்லாத்தில இருக்கிற இபாதத்துல ஃபர்ஸ்டான முதல் தரத்தில் உள்ள இபாதத். இரண்டாவது ஒரு இபாதத் இஸ்லாத்தில இருக்குமாக இருந்தால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக ஒரு மண்ணை விட்டு வெறுத்து ஒதுங்கி இன்னும் ஒரு மண்ணில போய் அவன் வாழுகிறான் என்றால் இதுக்குத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லுகிற இபாதத். இந்த இரண்டு இபாதத்தும் இஸ்லாத்தில் உச்சகட்ட இபாதத். ஆனால் சில நேரங்களில் இந்த ஜிஹாது என்று சொல்லுகிற இந்த முஜாஹிது என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தல் என்று சொல்லுகிற இபாதத்தை விடவும் இந்த ஹிஜ்ரத் ஒரு உயர்ந்த இடத்தில் சில சந்தர்ப்பத்தில் வைத்து பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த யுத்தங்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு மேலே அனுமதிக்கப்படுவதற்கு முன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹிஜ்ரத்தை என்ன செய்தார்கள்? ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகுதான் என்ன செய்தது? யுத்த களங்களே அனுமதிக்கப்பட்டு அதுல ஃபீஸபில் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி உயிர் நீக்குகிற ஒரு வணக்கம் உருவாக்கப்பட்டது என்பதை என்ன செய்கிறோம்? வாழ்க்கையில் நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஏன் இந்த ரெண்டு இபாதத்தும் உயர்ந்தது அப்படி என்று கேட்டால், ஒன்று அல்லாஹ்வுக்காக போராடுதல் என்பது இந்த உலகத்துல எதையும் எதிர்பார்க்காமல் சொத்து சுகம் தாய் தந்தை மனைவி மக்கள் வீடு வாசல் இதற்கு பிறகு இந்த மண்ணில் நான் வாழ முடியாது என்ற மன எண்ணத்தோடு என்னுடைய உடலையும் உயிரையும் சொத்தையும் அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிறேன், திரும்ப இந்த மண்ணுக்கு மேலே நான் வாழ மாட்டேன் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தோடு போராடுவதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி மரணித்து அந்த முஜாஹித் என்று சொல்லுகிற அந்த ஃபீஸபில் அந்த ஜிஹாதுல அந்த உயிர் நீத்தல் என்று சொல்லுகிற உயர்ந்த இபாதத். இரண்டாவது, ஒரு மண்ணை ஒரு மனிதன் விட்டு போற போது இந்த மண்ணுக்கு திரும்ப நான் வந்தாலும் இந்த மண்ணில் நான் தங்க முடியாது. இந்த மண்ணில் விட்டு விட்டு போகிற சொத்துக்களையும் பொருளாதாரத்தையும் உடைமைகளையும் நான் திரும்பவும் பெற முடியாது. இதற்கு பிறகு நான் பிறந்த மண், நான் வாழ்ந்த மண், நான் வளர்ந்த மண், எனக்கு மீண்டும் இஸ்லாமிய சூழல் அந்த மண்ணில் வாழ்வதற்கான இடம் கிடைத்தாலும் நிலைமைகள் கிடைத்தாலும் அதையும் நான் அல்லாஹ்வுக்காக எடுக்க மாட்டேன், அந்த மண்ணுக்கு மீண்டும் வரமாட்டேன் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தோடு ஒரு மண்ணில் இருந்து வெளியேறி இன்னும் ஒரு மண்ணுக்கு போய் வாழ்வதுதான் ஹிஜ்ரத் என்பது. இந்த ரெண்டும் இருக்கிறதே, இது வாழ்க்கையில ஒரு மனிதன் செய்கின்ற உச்சகட்ட தியாகம். இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு ஹிஜ்ரத் தரப்படுமாக இருந்தால் எந்த மண்ணை தேர்ந்தெடுப்போம் சொல்லுங்க? நம்ம எல்லாம் மக்காவை தேர்ந்தெடுப்போம். மக்காவுல போவோம், அங்க இருக்கிற உயர்ந்த மண்ணில வாழ்வோம், அங்க மௌத்தாகிடுவோம் என்று. ஆனா ரசூலுல்லாஹ் மக்காவுல தான் வாழ்ந்தாங்க, அந்த மக்காவுல தான் பிறந்தாங்க. 53 வருஷம் ஒரு மண்ணில வாழ்ந்துட்டு அந்த மண்ணில திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து அந்த மண்ணில இருந்து 53வது வயதுல வெளியேறி போவது என்பது இது எவ்வளவு பெரிய தியாகம். அதுவும் சாதாரண மண்ணா? அதுவும் இருக்கிற மண்ணை விட்டு போற இன்னும் ஒரு மண் இருக்கிற மண்ணை விட உயர்ந்த மண்ணா பிரச்சனை இல்லை, மனசுக்கு கூட ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனா இருக்கிற மண்ணை விடவும் ஒரு நோயுள்ள ஒரு இருள்மயமாகிய அதுவும் ஒரு பிசினஸ் மண் இல்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு விவசாய பூமியாக இருக்கிற அந்த மண்ணுக்கு போறா எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஒரு சிறந்த மண், அதாவது பொருளாதார ரீதியிலும் சிறந்ததுதான், மார்க்க ரீதியிலும் சிறந்ததுதான், பொருளாதாரத்திலையும் உயர்ந்ததுதான், மார்க்கத்திலையும் உயர்ந்ததுதான் அந்த மண். மக்கா என்பது உலகத்திலே உள்ள மண்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான மண். மக்கா என்பது முபாரக் என்று அல்லாஹுவினால் பரக்கத்து செய்யப்பட்ட மண். மக்கா என்பது முகத்தஸ் என்று தூய்மைப்படுத்தப்பட்ட மண். மக்கா என்பது முதலாவது மஸ்ஜித் உருவாகிய ஒரு மண், மஸ்ஜிதுல் ஹராம் உள்ள ஒரு பூமி. மக்கா என்பது அல்லாஹ்விடத்தில் தனிச்சிறப்புக்கு உள்ள ஒரு பூமி. மக்கா என்று சொல்லுகிற நகரத்தில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்யப்பட்ட ஒரு உயர்ந்த பூமி. மக்காவில் செய்கின்ற இபாதத்துக்கு உலகத்தில் எந்த இடத்தில் செய்தாலும் அதே அளவான கூலி இல்லாமல் இரட்டிப்பாக வழங்கப்படுகிற ஒரு பூமி.
மக்காவில் செய்கின்ற பாவத்துக்கு இரட்டிப்பான பாவங்கள் வழங்கப்படுகிற ஒரு புனிதமான ஒரு பூமி. முதலாவது அல் குர்ஆனிய வசனம் இறங்கிய வஹீயுடைய பூமி, அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த பூமி, இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் பாதுகாப்பு அளிக்கப்பட்ட ஒரு பூமி, அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் வந்து அந்த மண்ணில் தான் பிறந்தார்கள் என்று சொல்லுகிற பூமி, நிறைய நபிமார்கள் வாழ்ந்த ஒரு பூமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிய ஒரு பூமி, ஜம்சம் என்று சொல்லுகிற நீர் உள்ள ஒரு பூமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஓடிய சஃபா மர்வா என்று சொல்லுகிற வணக்கம் உள்ள ஒரு பூமி. அந்த பூமியை தான் எல்லா மக்களும் முன்னோக்கி தொழ வேண்டும் என்ற உயர்ந்த பூமியை விட்டுட்டு ஒரு மனுஷன் போய் இன்னும் ஒரு பூமியில வாழ்வது என்பது எப்படியான ஒரு வேதனையாக இருக்கு நினைச்சு பாருங்க. மதீனா என்ன? நோயுள்ள பூமி. மதீனா என்ன? அடிக்கடி பூமி அதிர்ச்சிகள் நடைபெறுகிற பூமி. மதீனா என்பது என்ன? ஒரு விவசாய மண். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் போவதற்கு முதல் சில கனவையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பாங்க. என்ன கனவு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யமன் போன்ற வேறு வேறு நாடுகள்ல உள்ள ஏரியாவுக்கு ஹிஜ்ரத் போற மாதிரி கனவு. ஆனா ரசூலுல்லாஹ் மதீனாவை நினைச்சு பார்க்கவும் இல்லை, போவோம் என்று. மதீனாவுக்கு நம்ம போவோம் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமும் இல்லை, ரசூலுல்லாஹ் போறதுக்கு நினைச்சும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவின் ஊடாக சொல்லப்பட்டது, நீங்கள் மதீனாவுக்கு போங்கள் என்று சொல்லப்பட்டதினால் அல்லாஹ்வுடைய தூதர் போனார்களே தவிர அந்த மண்ணை ரசூலுல்லாஹ் தெரிவு செய்து போகவில்லை. அதனாலதான் அனஸ் சொல்றாங்க, லம்மா கதிமல் மதீனா அந்நபி லம்மா கதிம, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு முதலாவது வருகிற போது முழு மதீனாவும் அப்படியே இழங்கக்கூடியதாக இருந்தது. என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மதீனாவில் மௌத்தாகினார்களோ அந்த முழு மதீனாவும் இருள்மயமாக மாறி போனது. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகுதான், ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு முதல் அந்த பூமிக்கு பேரு எதிரி. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகு மதீனா முனவ்வரா, இளங்கக்கூடிய வெளிச்சமான ஒரு மண் என்ற ஒரு பூமியாக இருந்தது என்பதை என்ன செய்கிறோம், நானும் நீங்களும் பார்க்கிறோம். லம்மா கானல் யௌமு அல்லதி தகல ஃபீஹி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா அபா மின்ஹா குல்லு ஷைء. அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக மதீனாவுக்கு வருகிற போது மதீனா முழுக்க ஒளி வீசக்கூடியதாக இளங்கக்கூடியதாக இருந்தது. பலம்மா கான யௌமுல் லதி மாத்த ஃபீஹி அظلم மின்ஹா குல்லு ஷைء. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மண்ணில் என்று மரணித்தார்களோ அன்றே அந்த மதீனா முழுக்க இருள்மயமாக மாறி போனது என்பதை அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர்கள் சொல்லுவதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நபியார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மண் மக்காவை விட்டுவிட்டு ஒன்றுக்குமே ஏலாத நோயுள்ள சிரமமான விவசாயமுள்ள அடிக்கடி நிலநடுக்கம் நடுங்கக்கூடிய அந்த மண்ணுக்கு போய் வாழ்வது என்பது அல்லாஹுக்காக தவிர வேற எதற்காக வேண்டியும் வாழ முடியாது. நமக்கெல்லாம் இந்த நாட்டுக்கு, எந்த நாட்டுக்கு நீங்க போகலாம்டா, யூகே, லண்டன், அமெரிக்கா, எங்கு நிறைய காசு பணம் கிடைக்குமோ அங்கு போறதான் நம்ம விரும்புவோம். நம்மட நல்ல ஊரை விட்டுட்டு போறதுக்கு விரும்ப மாட்டோம். நல்ல ஊரு, உயர்ந்த ஊரு, அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்த மண்ணை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் போனார்களாக இருந்தால் அது சாதாரணமானது அல்ல. அடுத்து நினைச்சே கூடாது, மதீனாவுக்கு தான் முதலாவது ஹிஜ்ரத்து போனது. மதீனாவுக்கு முதல் அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபுக்கு போனாங்க, அதுவும் ஒரு ஹிஜ்ரத் தான். அங்க போய் ரசூலுல்லாஹ் இருந்து தஅவா செய்யறதுக்கு தான் யோசிச்சாங்க. அதுக்கு முதல் அபிசீனியாவுக்கு 2 தடவைகளும் செஞ்சிச்சு சஹாபாக்கள் போனாங்க. அதுல அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களும் போனாங்க. அவங்க தான் வந்து மதீனாவுல இருக்கிற போது சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஹிஜ்ரத் தான் 2 கூலிகள் உண்டு என்று சொன்னாங்களே, அதையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து நீங்க அபிசீனியாவுக்கு போறது ஒரு ஹிஜ்ரத், இப்ப மதீனாவுக்கு வந்திருக்கீங்க அதுவும் ஒரு ஹிஜ்ரத் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நான் இந்த இடத்துல இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறுகளை மாத்திரம் சொல்ல வரல. ஹிஜ்ரத் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி போனாங்க, எல்லா சஹாபாக்களும் அபிசீனியாவுக்கு போகிற போது அபூபக்கர் அவர்களும் ஆசைப்பட்டு நானும் போகட்டுமான்னு கேட்டாங்க. பொறுமையாக இருங்க அப்படி என்றாங்க, பொறுமையாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களோடு நான் வரட்டுமான்னு கேட்கிறாங்க, பொறுமையாக இருங்கன்றாங்க. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக காலையிலையும் மாலையிலையும் தான் அபூபக்கர் வீட்டுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் அதற்கு முரணாக ஒரு வெயில் நிறைந்த நேரத்துல தலையில ஒரு துணியை போட்டுக்கொண்டு அவசரமாக அபூபக்கர் வீட்டுக்கு போனாங்க. உள்ள வரட்டுமான்னு கேட்டாங்க, வாங்கன்றாங்க.
எல்லாரையும் வெளியில அனுப்புங்கன்னாங்க. யார ரசூலுல்லாஹ் உங்களோட குடும்பம் தானே இருக்குது அப்படி என்றாங்க. என்ன யார ரசூலுல்லாஹ் வந்த செய்தி அப்படின்னு கேட்டாங்க. இந்த மண்ணை விட்டு போவதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி தந்து விட்டான், புறப்படுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கு முதல் அபூபக்கர் அவர்கள் 4 மாசம் நல்ல புல்லுகளை போட்டு 2 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்தாங்க என்பதை, அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அவருக்காகவும் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வளர்த்தார்கள் என்பதை வரலாறுகளிலே ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்றைக்கு போன அபூபக்கர் சித்திக் அவர்கள், அன்றைக்கு போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போய் ஒரு இடத்துல அந்த மலையில தங்குறாங்க 3 நாள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள் என்பது வரலாறு. அந்த ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போற நேரம் 2 ஒட்டகத்தை அபூபக்கர் அவர்கள் வளர்க்கறாங்க. வளர்த்து ஒரு ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ் இது உங்களுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை நான் பணம் தருகிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பணத்தை கொடுத்துட்டு தான் ரசூலுல்லாஹ் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பித்தாங்க. ஏனென்றால் இந்த ஹிஜ்ரத் என்பது ஒரு புனிதமான பயணம். நான் யாருடைய சொத்திலும் நான் பயணமாக கூடாது, என்ற சொந்த செலவில் நான் பயணமாக வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த சவுர் குகையில 3 நாள் தங்கியிருக்கிற நேரம் முஹம்மது இப்னு அபூபக்கர் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அபீபக்கர் அபூபக்கருடைய மகனார் 3 நாளும் சுப்ஹானல்லாஹ் இரவாகி இருள் சூழுகிற நேரத்தில் குகைக்குள்ள போய் பாப்பாவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் இருப்பாங்க. இளம் பிள்ளை, சரியான புத்திசாலி. விடிஞ்சி விடிய காலை வருவதற்கு முதல் ஓடி போய் மக்காவுல குறைஷிகள் என்ன கதைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க என்பதை பார்க்கக்கூடிய ஒரு நபராக 3 நாளும் இருந்தாங்க. நமக்கு இந்த வகுப்பு பள்ளிக்கு வரதே நம்ம பிள்ளைகளோட பெரிய போராட்டமா இருக்கு. 5 நேரம் நம்ம பிள்ளைகளை தொழுகைக்கு போங்க என்று சொல்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. அவ்வளவு எல்லாம் இருந்தும், ஏசி, ஃபேன், லைட் வெளிச்சம் எல்லாம் இருந்தும், வீடு வாசல் மெட்ரஸ் எல்லாம் இருந்தும் நமக்கு இந்த ஒரு இபாதத்தை செய்யறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. 3 நாள் ஒரு நாளும் விடாமல் அபூபக்கருடைய மகனார் தனியாக வாப்பாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் தங்கி இருக்கிற மலைக்குள் இரவான உடன் போய் தங்குவார். யாருக்குமே தெரியாது. அந்த இரவு விடுவதற்கு முதல், வெளிச்சம் வாரத்துக்கு முதல் ஓடி போய் வீட்டுல தூங்கியவரை போல அங்குள்ள தகவல்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சேர்ப்பார் என்று சொல்லுகிற செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். இது சாதாரணமான ஒரு வரலாறு அல்ல, இது ஒரு இபாதத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த இபாதத் என்பது இது சாதாரணமானது அல்ல என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் எவ்வளவு ஒரு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை, இந்த தியாகத்துக்கு நிகர் வேற எதுவும் இல்லை என்பதற்கு ஒரு வரலாற்று சான்று பாருங்க. ரசூலுல்லாஹ் மக்காவுல இருக்கிற நேரம் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு, அவரது மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க 2 பேரும் மக்காவுல அவ்வளவு இரக்கமான கணவனும் மனைவி, அவ்வளவு பாசம். ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கான அனுமதியை கொடுத்தவுடன் 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத்து போறாங்க. எங்க? அபிசீனியாவுக்கு போறாங்க. அபிசீனியாவுல போய் கொஞ்ச நாளைக்கு பிறகு மீண்டும் மக்காவுக்கு வராங்க. மக்காவுல கொஞ்ச நாள் வாழ்றாங்க. 2 பேரும் அவ்வளவு இரக்கமான இணை பெரியாத கணவன் மனைவி. 2 பேருக்கும் ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு, ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. இந்த நேரத்துல தான் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போவதற்கான அனுமதி வழங்கப்பட்ட காலம். இந்த நேரத்துல 2 பேரும் இஸ்லாம் கல்யாணம் முடித்து சந்தோஷமாக எங்கு போனாலும் 2 பேரும் ஒன்றாக வாழக்கூடிய 2 கணவன் மனைவிகள் மக்காவுல இருந்து போறதுக்கு முடிவு செய்து 2 பேரும் போவோம், ஹிஜ்ரத்து போவோம் என்று மேற்கொள்றாங்க. இந்த நேரத்துல தான் மக்கத்திலே உள்ள உம்மு சலமாவுடைய குடும்பம் வந்து தடுக்கிறாங்க. எங்கட மகளை விட்டுட்டு போங்க, பிள்ளைய விட்டுட்டு போங்க, மகளையும் பிள்ளையையும் கூட்டிட்டு போகணும் என்று நினைத்தால் உசுறு போயிடும். அங்கால அந்த குடும்பம், இஞ்சால இந்த குடும்பம், நீங்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போக முடியாது, நீங்க ஹிஜ்ரத்து போக கூடாது, கொண்டுடுவோம். கொண்டு போறன்னா பிள்ளைய விடுங்கோ அல்லது மனைவியை விடுங்கோ,
நீங்க என்னையாவது செய்யுங்கோ என்ற போராட்டம் வார நேரம் சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பாசமான மனைவியையும் கை குழந்த சின்ன குழந்தையையும் விட்டுட்டு போறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும் சொல்லுங்க? யாருக்கு தான் வர மனசு? அந்த நேரம் அல்லாஹ்ட கட்டளையா அன்பின் மனைவியா, அல்லாஹ்ட கட்டளையா பாசமான பிள்ளையா? மனசுல போராட்டம். சுப்ஹானல்லாஹ், மனைவிய பார்த்து சொல்றாரு, அல்லாஹ்ட கட்டளை நான் போறேன், நீ வேணும். அல்லாஹ்ட கட்டளை நான் போறேன், பிள்ளை வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி மாத்திரம் நான் புறப்படுகிறேன் என்று மக்காவை விட்டு மதீனாவுல போய் வாழ்றாங்க. இந்த மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒவ்வொரு நாளும் இந்த மக்காவில இருந்து கொண்டு கை குழந்தைய தூக்கி அப்படியே மார்போடு அணைத்துக் கொண்டு எந்த இடத்தில் தன்னுடைய கணவர் மக்காவில இருந்து மதீனாவுக்கு பிரிந்து போனாரோ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் நின்று கொண்டு அழுவார்கள், அழுவார்கள், அழுவார்கள். கணவனை நினைத்து, அவருடைய வாழ்க்கையை நினைத்து, சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து அழுவார்கள். அழுகிற நேரம் ஒரு கவிதை படிப்பார்கள். இவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்த என்னையும் உங்களையும் இந்த துரோகிகள் பிரித்து விட்டார்களே அப்படின்னு கண்ணீர் வடித்து 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 அந்த இடத்திலே இருந்து அழுவார்கள். ஒவ்வொரு நாளும் போவாங்க, அந்த இடத்துல இருப்பாங்க. வருவாரா கணவர் என்று எதிர்பார்ப்பாங்க, யாருமே இல்லை என்ற போது அழுவார்கள், வீட்டுக்கு வருவார்கள், அழுவார்கள், வீட்டுக்கு வருவார்கள். இத பார்த்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இவ்வளவு வேதனையோடும் இவ்வளவு கஷ்டத்தோடும் அவர் மீது உள்ள இவ்வளவு பாசத்தோடும் இந்த பெண் துடிக்கிறாரே என்றதை அறிந்தவர், நீங்க இந்த மண்ணை விட்டு போங்க, நீங்களும் மதீனாவுக்கு போங்க அப்படி என்று சொல்லி அந்த கை குழந்தையோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக உதவி செய்தும் அனுப்பி வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அங்க போறாங்க. கணவன் குபா என்று சொல்லுகிற இடத்தில் ரசூலுல்லாஹ் போய் முதலாவது கட்டி அந்த மஸ்ஜித் அந்த இடத்தில் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து அவ்வளவு சந்தோஷமாக வாழ்றாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு தியாகத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா கொடுப்பானே ஒரு இன்பம், அவ்வளவு இன்பத்தோடு அந்த இடத்திலே வாழ்கிறார்கள். வாழ்ந்து கொஞ்ச காலம் போனதற்கு பிறகு மக்கா தான் சொந்த ஊரு, மக்காவுல தான் குடும்பம், மக்காவுல தான் கணவன் குடும்பம், மக்காவுல தான் மனைவியுடைய குடும்பம், மதீனாவுல யாருமே இல்ல இந்த மதீனத்து மக்களை தவிர. அப்படி இருக்கிற தருணத்துல தான் அன்பு காட்டி, நேசம் காட்டி, இரக்கம் காட்டி வாழ்ந்த அன்பு கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அவர்கள் மூத்தாகிறார். யோசிச்சு பாருங்க, இந்த வரலாறு சாதாரண வரலாறாயும், இந்த வரலாறு சாதாரண வரலாறா தோழர்களே. அந்த இடத்துல மௌத்தாகிறாங்க. அவட வேதனைக்கு அளவை, அவ்வளவு கவலை. ஏன்? தாய், தந்தை, கணவன் வலி, மனைவி வலி, உறவு, ஊரு, சொந்த பந்தம் என்று யாருமே இல்லாத நேரம் அல்லாஹுக்காக மாத்திரம் இந்த மதீனாவிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் தஆலா கணவனையும் எடுத்துக்கொண்டால் நம்மட மனைவிமாருடைய நம்மட மனநிலைமை எப்படி இருக்கு? என்னடா அப்பா இப்பதான் வந்தாங்க, அதுக்கிடையில அல்லாஹ் பாருங்க எடுத்துட்டாங்க. இதெல்லாம் தான் பேசும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் துஆ சொல்லி கொடுத்தாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ குலுஃப் லி கைரும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை ஓதுங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. உம்மு சலமா மனசுக்குள்ள நினைக்கிறார், யா அல்லாஹ், ஏற்பட்ட துன்பத்துக்கு எனக்கு நீ நலவைத்தா, இந்த துன்பத்தை விடவும் எனக்கு நீ நல்லதைத்தா. அல்லாஹும்ம அஜுர்னி வ குலுஃப் லி கைரும் மின்ஹா, எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவை, அதை விட சிறந்ததை எனக்கு தா. இப்போ ஓதக்குள்ள அவன் நினைக்கிறார், இந்த கணவரை விடவும் எனக்கு இந்த மண்ணில் சிறந்த கணவர் யாருதான் இருக்க முடியும்? அவ்வளவு அன்பும் இரக்கமும் பாசமும் நிறைந்த ஒருவரை இழந்துவிட்டு இந்த துஆவை ஓதுகிறேனே. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால ஓதுறேன் என்பதற்காக ஓது. அபூபக்கர் உமர் பெரும் பெரும் சஹாபாக்கள் வந்து திருமணம் முடிக்க அனுமதி கேட்டாங்க. அபு சலமாவுடைய இடத்துக்கு யாருமே தகுதி இல்லை, எனக்கு யாருமே வேணாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த துஆவுடைய அடுத்த கட்ட வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கேட்டார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரை முடித்துக் கொண்டேன் என
கேட்டாங்களே, யா அல்லாஹ் ஏற்பட்ட துன்பத்துக்கு கூலி கொடு, இதை விடவும் எனக்கு சிறந்ததை தா. என் கணவரை விடவும் இந்த மண்ணுக்கு மேலே சிறந்தவராக அபூபக்கரோ உமரோ யாருமே எனக்கு தெரியலையே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஸலமாவை விடவும் சிறந்தவர் தானே அல்லாஹ் தஆலா எனக்கு கணவனாக தந்தான் என்றான். என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது லேசான தியாகங்களை கொண்டு வந்த ஒரு இபாதத் அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நம்மட வீட்டில நம்ம இந்த ஹிஜ்ரத்தை பத்தி பேசுற நானும் நீங்களும் நமக்கிட்ட என்ன தியாகம் இருக்கு?